முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த மங்களகரமான நல்ல நாளிலேயே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். என் அருளின் மூலமாக உனக்கு இருக்கும் 1000 மனக்கவலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. இனிமேல் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. காசு பணம் வச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய செல்வம் நினைக்காத. மனசை சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கிறதும் 4 நல்ல மனிதர்கள் கூட எப்போதும் இருப்பதும் உனக்கு ஆதரவாக துணையாக பேசுவதும் கூட மிகப்பெரிய செல்வம்தான். அதனால் நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு 4 நல்ல மனிதர்களையும் உனக்காக நீ சம்பாதிச்சு வச்சுக்கோ. நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலே அடுத்தடுத்து என் அருளால் உன் வாழ்க்கை மாறி உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்க ஆரம்பிச்சிருமே செல்லமே. உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான மனக்கவலையையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நீயாகவே கண்டதையும் கற்பனை செஞ்சு வருத்தப்பட வேணாம். உனக்கான வாழ்க்கையை தெளிவாக நான் காட்ட போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும்படி இன்றைக்கே உனக்கான வேலைகளை நான் செஞ்சு கொடுத்துறேன். நீ எதையும் நினச்சி பயந்து ஓட வேண்டாம். வாழ்க்கைனா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஆனால் என் அருளால் நான் அனைத்தையும் உனக்கு நல்ல விதத்தில் நடத்தி கொடுத்துறேன். முடியாது நீ நினச்ச விஷயங்களை கூட உனக்கு முடிச்சு கொடுக்க நான் இருக்கேனே செல்லமே. இந்த அப்பன் முருகனை நம்பி நீ ஒரு அடி எடுத்து வச்சாலே அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் தானாக வெற்றிகரமாக நடந்தே தீரும். இந்த அப்பன் முருகனின் அருளால் முடியாததை கூட முடிச்சு காட்டி நீ சாதனை செய்வாய் என் செல்லமே. நீ கொடுத்த அன்பும் நீ காட்டிய கருணையும் இந்த உலகம் முழுவதும் காலாகாலத்துக்கும் நிலச்சி இருக்க போது உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துதான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லார்கிட்டையும் உண்மையா இரு. நல்ல மனசோட மற்றவங்க செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் நன்றி விசுவாசத்தோட இரு. நல்ல மனசும் நன்றி விசுவாசமும் உனக்குள்ளே இருந்தாலே என்னுடைய வேல் காலாகாலத்துக்கும் உனக்கு வழித்துணையாக உன் கூடவே இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் எல்லாருக்கும் அன்பை அள்ளி கொடுத்தாலும் அடுத்தவங்களுக்காக எவ்வளவுதான் தியாகம் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினாலும் அவங்கள உன்னால் நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்க மகிழ்விக்க முடியாது. ஏன்னா நீ என்னதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்க அதில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உனக்கு சரின்னு தோணுது தானே? நீ செஞ்ச உதவி உனக்கு பெருசுன்னு தோணுதா? உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கா? அது போதுமே செல்லமே. நீ கொடுத்த அன்புக்கும் நீ செஞ்ச தியாகத்துக்கும் நான் நல்ல பலனை கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை நீ பணிவோட பொறுமையோட வாழ தயாராகு. உன் இலக்கை நோக்கி நீ போகும் பாதையில் நான் உனக்கு துணையாக நிற்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனச்சோர்வை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். இனி எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வர்றவங்களையும் உன் கூட பேசுகிறவங்களையும் உனக்காக நேரம் ஒதுக்கி உன் கூட நேரம் செலவிடுபவர்களையும் நீ மதித்து அவங்கள உன் கூடவே வச்சுக்க முயற்சி செய். ஏன்னா அவர்கள் தான் நான் உனக்காக அனுப்பின உண்மையான நல்ல உறவுகள். மற்றபடி உன்னை பார்த்தவொடனே உன்கிட்ட சிரித்து பேசுகிறதும் உன்னை பார்க்காட்டி உன்னை பற்றிய நினைக்காம இருக்கிறதும் நல்ல மனிதர்கள் கிடையாது. பக்கத்தில் நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலுமே கூட உன்னை நினைக்கிற, உன்னை பற்றி யோசிக்கிற, உன்னை நேசிக்கக்கூடிய உண்மையான நல்ல மனிதர்கள் தானே நல்ல உறவுகளாக இருக்க முடியும். யாராவது ஒருத்தர் சிரிக்கிறதுக்கும் யாராவது ஒருத்தர் சந்தோஷப்படுறதுக்கும் நீ காரணமாக இருந்தீனா, உன்னால் முடிஞ்ச உதவியையோ ஆறுதலையோ ஆதரவையோ யாருக்காவது கொடுத்தீனா கண்டிப்பாக அதுக்காக நான் உனக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை வாரி வழங்குவேன். அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துறாத. யாருடைய வலிக்கும் வேதனைக்கும் நீ காரணமாக இருந்துடக்கூடாது. இந்த அப்பன் முருகன் நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் சேர்த்து உனக்கு வழிகாட்டுவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். யாரையும் காயப்படுத்தாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் சரி செய்ய முடியாது. அதனால் அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டின்னா அதை எப்போ எப்படி சரி செய்யணுமோ
அப்படி உனக்கான விதத்தில் நான் சரி செஞ்சு கொடுப்பேன்னு செல்லமே. வலியோ வேதனையோ எது வந்தாலும் மனசு உடஞ்சி போகாமல் அதை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய துணிவும் தைரியமும் மன வலிமையும் கொண்ட பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு மன நிறைவோடு வாழ தயாராயிக்கும் தங்கமே. யார் கூடயும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு உனக்கு எதுவும் கிடைக்கல, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையலைன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை மற்றவங்களை விட சிறப்பான வாழ்க்கையாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு நீ நினை. இந்த அமைதியான திருப்தியான மனநிலை தான் இன்னும் இன்னும் உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கும். கிடைச்சது எதையுமே குறை சொல்லக்கூடாது, குறைவாக நினைக்கவும் கூடாது. என் அப்பன் முருகன் எனக்கு எல்லாத்தையும் நல்லதாக தான் செஞ்சுருப்பாரு, நல்லதாக தான் கொடுத்துருப்பார்னு நீ முழுசாக 100% நம்பும் போது தான் அது உனக்கான வெற்றியை கொடுக்கும் விஷயமாக மாறும். நீ மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு நினச்சினா கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்காதே. எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி மாறும்னு பயப்படாதே. இன்றைய நாளை இந்த நிகழ்காலத்தை நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கோ. நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல தருணங்களை உருவாக்குறேன். உன் மனசில் நீ பட்ட வருத்தங்களையும் கஷ்டங்களையும் காயங்களையும் கூட போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன்னு செல்லமே. நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணடிக்காதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை முழுசாக நம்பி உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக செஞ்சு ஒளியாக ஜொலிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் உன்னை வளப்படுத்தி மேம்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாரும் எப்போதுமே உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி புரிஞ்சுக்கட்டும். உனக்கு தெரியுமல்லவா நீ யாருன்னு. உனக்கான வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போ. கடந்த காலம் உன்னை எந்த விதத்திலும் தடுக்க விட்டுறாதே. நீ செய்ய வேண்டிய விஷயங்களை நம்பிக்கையோடு சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. வாழ்க்கை உன்னை நெருக்கடியான பாதையில் தள்ளி விடும்போதும் எல்லாமே உனக்கு எதிராக நடக்கிறதை போல தோணும் போதும் நீ சோர்ந்து போக வேண்டாம். இந்த அப்பன் முருகனை நம்பி வந்தீனா நானே உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். என்னுடைய அருளின் மூலமாக இருள் கூட உனக்கான வெற்றி விடியலாக மாறிடும். இப்போதும் உனக்கான ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதையெல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையில் நீ எதையும் மாற்றிக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு தோணுதோ, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்ய பழகு. உன் விதியை நீ வாழ்கிறதுக்காக பிறந்திருக்க, உன் விதியை நீ ஆள்வதற்காக பிறந்திருக்க. சந்தோஷமாக வாழ்ந்து இந்த உலகத்தையே ஆள தயாராகு. அடுத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீ மனசுடைஞ்சு போயிடக்கூடாது என் செல்லமே. எத்தனை விஷயங்கள் உனக்கு எதிராக நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை நோக்கி வந்தாலும் அமைதியாக இருந்தீனா அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்துருவேன். உன் அன்பை மதிக்காத மனிதர்களையும் உன் பாசத்தை மதிக்காத மனிதர்களையும் நினச்சி நீ யோசிக்காத, வருத்தப்படாத. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னை மதிக்கிற, உனக்கு மரியாதை கொடுக்குற மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. நீ என்ன செஞ்சாலும் உனக்கு குறை சொல்லக்கூடிய, நீ செய்யும் விஷயங்களிலெல்லாம் குற்றம் காணக்கூடிய மனிதர்கள் நன்றி இல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க. நன்றி கெட்ட மனிதர்கள் மனசில் அமைதியும் இருக்காது. அதனால் அப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு வேண்டாம். யார் உன்னை மதித்து மரியாதையாக பேசுகிறாங்களோ, நீ செஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் நன்றியோடு நடந்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. மற்றவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய அன்புங்கிறது அவர்களுடைய உள்ளத்தின் அளவு. அவங்க மனசு சின்னதாக இருக்கிறதால அவங்க அன்பும் சின்னதாக இருக்குது. நீ பெரிய மனசோட நிறைய அன்பை கொடு. மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கான தேவைகளை நீ பூர்த்தி செய்யும்போது உனக்கு உரியதை எல்லாம், உனக்கு தேவையானதையும் உனக்கு விருப்பமானதையும் நான் செஞ்சு கொடுப்பேன். உன் சுயமரியாதையை நீ தக்க வச்சுக்கணும். உனக்கு தேவையான அன்பையும் அமைதியையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன்னு செல்லமே. உன்னை நீ உயர்வாக நினைக்கும் போது உன் வாழ்க்கையை உயர்த்தும் வேலைகளையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு முடிவையும் சரியாக யோசித்து சிந்தித்து செயல்படு. உன் மனசில் என்ன இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதை பற்றி யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம
நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன்னை பெற்றவங்க உன்னை திட்டுறாங்க, உன்னை குறை சொல்கிறாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ வருத்தப்படாத. பெற்றவங்க மனசில் ஆறாத காயங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு சின்ன வயசில் இந்த அளவுக்கு அன்பும் பாசமும் கிடைக்கல. அவங்க அன்பை முழுமையாக பெறாததால் அதை எப்படி உனக்கு திருப்பி கொடுக்கணுன்றதும் அவங்களுக்கு தெரியலை. உண்மையிலேயே அவங்களுக்கு உன் மேலே நிறைய அன்பும் பாசமும் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாமல் அவங்க பேசுகிற வார்த்தைகளால் நீ அவங்க மீது வெறுப்பு கொள்ள வேண்டாம். பெற்றவங்களை நீ நல்லா பார்த்துக்கணும். உன்னை பெற்றவர்களுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உன் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை உனக்கு பெற்றுத்தரும். பெற்றவங்களை மறந்தவங்க, பெற்றவங்களை பார்க்க தவறினவங்க, பெற்றவங்களுக்கு அன்பை கொடுக்காம இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறினதா சரித்திரம் கிடையாது. உன்னை பெற்றவங்களை நீ எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துறியோ, அவங்களுக்கான நல்லதை பார்த்து பார்த்து செய்கிறியோ, அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்குறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. பெற்றவங்களோ பெரியவங்களோ யார் மீதும் நீ வெறுப்பை காட்டாதே. எல்லார்கிட்டையும் அன்போடும் அக்கறையோடும் நீ இருக்கும்போது தான் உன் வாழ்க்கை அழகான விதத்தில் மாறும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க தான் நான் இருக்கேன். நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி பிடித்து நிறுத்தி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுப்பேன். உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறவங்களுக்கு யாருக்கிட்டையும் நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யார், நீ செய்த நன்மைகள் என்னங்கிறத கூடிய சீக்கிரம் இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதையெல்லாம் யோசித்து வருத்தப்படாமல் நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையை நான் நல்ல முறையில் வாழுவேன்ற நல்ல முடிவை எடு. நிலையற்றதாக நிரந்தரமற்றதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நிலையான நிரந்தரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிமயமாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். என் அருளின் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கி வழிபடும் உன்னை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் கீழே விழுகவோ தோத்து போகவோ விட்டுற மாட்டேன். நிச்சயமா உனக்கான நல்லதையெல்லாம் நீ ஆசைப்பட்டதை விட எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் செல்லமே.